யார் நீ? எங்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா, இல்ல ட்ரக்ஸ் வேணுமா, இல்ல பொண்ணு வேணுமா? எதுவா இருந்தாலும் சொல்லு. எதுக்கு நீ என்னை இப்படி கட்டி போட்டிருக்க? காலில் கட்டப்பட்டு தலைகீழ தொங்கவிடப்பட்ட ஒருத்தர் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நேரா கீழே ஒரு பெரிய தொட்டியில மெழுகுவர்த்தி குதிச்சிட்டு இருக்கு. அந்த மெழுகு ஆவியாயிட்டு இருக்கு. அந்த ஆவியால அவரு மெதுவா சூடாயிட்டே இருக்காரு. அந்த சூடு தாங்க முடியாம சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் கத்துறத கேட்கறதுக்கு அக்கம் பக்கம் யாருமே இல்ல. தலைகீழா தொங்கவிடப்பட்டிருந்த அந்த ஆளு வலியால கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்காரு. அவரோட உடல்கள்ல பல இடங்கள்ல வெட்டுக்காயங்களா இருந்தது. அந்த காயத்துல இருந்து ரத்தம் அப்படியே வலிஞ்சுக்கிட்டு இருந்தது. அவருக்கு கீழே இருந்த அந்த பெரிய பாத்திரத்துல மெழுகு குதிச்சிட்டு இருந்ததால அந்த மெழுகு அவரோட காயங்கள் மேல பட்டுட்டு இருந்தது. அவரால் வலி தாங்க முடியாம கத்தியே மயக்கம் போடுற நிலைமைக்கு வந்துட்டாரு. அப்போ திடீர்னு முகமுடி போட்டிருந்த ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வராரு. கட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆளை பார்த்து இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ஏய் மிஸ்டர் சிங்கானியா, எப்படி இருக்க? நான் உன்னை அதிகமாக கொடுமைப்படுத்தல அப்படின்னு நம்புறேன். உனக்கு மரணத்தை விட ஒரு பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. என்ன உன்னால எதுவும் பண்ண முடியாது. நான் எவ்வளோ ஆபத்தானவன் உனக்கு எதுவும் தெரியாது. நான் மட்டும் பிழைச்சிட்டேன்னு வையே, நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏய், சாகிறதுக்கு முன்னாடி இப்படி கோவப்படுறது அவ்வளோ நல்லது இல்லை. அமைதியா தூங்கிட்டு புரியுதா? கூடிய சீக்கிரம் நீ செத்துருவ. இதை கேட்ட உடனே சிங்கானியா ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் உதவி பண்ண சொல்லி ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ முகமுடி போட்டுட்டு இருந்த அந்த ஆளு அவர் கையில இருந்து லைட்டரை எடுத்து முதல்ல சிகரெட்டை பத்த வைக்கிறாரு. அப்புறம் அந்த லைட்டரை எடுத்து அங்க இருந்த ஒரு மெழுகுவர்த்தியை பத்த வைக்கிறாரு. சிங்கானியா தூங்கிட்டு இருந்த அந்த கயிறை அந்த மெழுகுவர்த்தி மெதுவா எரிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த கயிறு எரிய சிங்கானியா கொஞ்சமா கீழே வந்துட்டு இருந்தாரு. வேண்டாம், இப்படிலாம் பண்ணாத. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இப்படிலாம் பண்ற? சிங்கானியா முழுசா பேசி முடிக்கிறதுக்குள்ள அங்க குடிச்சிட்டு இருந்த அந்த மெழுகுவர்த்திக்குள்ள சிங்கானியா விழுந்துட்டாரு. சிங்கானியாவோட அலறல் சத்தம் அங்க 8 திக்கும் எதிரொலிச்சது. ஐயோ சார், என்ன சொல்றது? இது ஒரு கேவலமான பெயிண்டிங். இதை யார் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்க காணாமலே போயிடுறாங்க. ஏன்னு தெரியல. நாங்க 3 பேரோட கதையை கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு நாள் ஒருத்தர் இந்த பெயிண்டிங் வேணும்னு கேட்டாரு. அடுத்த நாள் காணாம போயிட்டாரு. மறுபடியும் அவரை பார்க்க முடியல. எங்கேயுமே இல்லை, இந்த உலகத்திலேயே இல்லை. அப்படியா? இந்த பெயிண்டிங்ல அப்படி என்ன இருக்கு? இதுல அழகான ஒரு பொண்ணு தானே இருக்காங்க. இப்படி சொல்லிட்டு சப் இன்ஸ்பெக்டர் அதுல் சுவர்ல தொங்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட பெயிண்டிங்க்கு பக்கத்துல போறாரு. மெழுகால செய்யப்பட்ட அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு சப் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இந்த ஓவியத்தை யார் வரைஞ்சாங்க? இந்த பெயிண்டிங்கை திருடுன்னு நினைக்கிறது பெரிய பாவம். அந்த கண்ணை பாரு, அதுல எவ்வளவு கவலை இருக்குன்னு. அந்த கவலைக்கு யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற எங்களால கூட இதை புரிஞ்சுக்க முடியல. போலீஸா இருக்கிற நீங்க எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க பெரிய அறிவாளி தான் சார். இது ஒரு பொண்ணு 6 இல்ல 8 மாச கர்ப்பிணியா இருக்கலாம். இவங்க ஒரே கையில ரோஜாவையும் கத்தியும் வச்சிருக்காங்க. அந்த கத்தியை பாருங்க. அந்த கத்தியிலிருந்து ஒழுகிட்டு இருக்கிற ரத்தம் அந்த குழந்தைக்கு கொடுக்க போற சாப்பாட்டுல கலந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அவங்களோட இன்னொரு கையை பாருங்க. அதுல மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கு தெரியாது சார். நீ ஒரு வாட்ச்மேன் தான் பன்சி. நான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர். சரி, இதை பேக் பண்ணு. இதை எடுத்துட்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும். நான் பார்க்குற இந்த போலீஸ்காரங்க வேலை சில சமயம் வாட்ச்மேனாகவும் சில சமயம் போஸ்ட்மேனாகவும் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அடைச்சா சார், ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இதை பேக் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு வருவாங்க. வாங்க சார், வந்து உட்காருங்க. நான் உங்களுக்கு டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். வாட்ச்மேன் பன்சி சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட இப்படி சொல்லிட்டு அவரை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த ரூம்ல 2 பேரும் உட்காந்து 2 பேரும் டீ குடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த சப் இன்ஸ்பெக்டர் அவர் காரை எடுத்துட்டு கிளம்புறாரு. அவர் காரோட பின் சீட்ல அந்த பெயிண்டிங்கை வச்சுட்டு போறாரு. அதுல் ரொம்ப அமைதியா காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அது ஒரு சாயங்கால நேரம். அந்த ரோடு கூட வெறிச்சோடி போயிருந்தது. அதுல் போயிட்டு இருக்கிற அந்த ரோட்ல யாருமே இல்லை. அந்த ரோட்டுக்கு 2 பக்கமும் வயலாதான் இருக்கு. ரோட்டுக்கு 2 பக்கமும் இடுப்பளவுக்கு செடிகள் வளர்ந்திருந்தது. அதுல மின்மினி பூச்சிகள் அழகா மின்னிக்கிட்டு இருக்கு. அதுல் பாட்டை பாடிக்கிட்டு அமைதியா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அவர் பிரேக் போடுறாரு. அவர் போயிட்டு இருக்கிற அந்த ரோட்ல மரம் விழுந்திருக்கு. ரோட்ல என்ன இவ்வளோ பெரிய மரம் விழுந்திருக்கு? புயலா, சூறாவளியா, இல்ல வேற யாராவது சதி பண்றாங்களா?
அதுல் தனக்குத்தானே இப்படி சொல்லிக்கிட்டு தான் துப்பாக்கியை கையில எடுத்துக்கிட்டு கார்ல இருந்து கீழே இறங்குறாரு. அப்புறம் ரொம்ப விழிப்போட கையில துப்பாக்கியை வச்சுக்கிட்டு மெதுவா முன்னோக்கி போயிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தங்க அவரோட தலையிலேயே தாக்குறாங்க. அதுல் சம்பவ இடத்துலயே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அவர் கண் திறந்து பார்க்கும்போது அங்க யாரோ ஒருத்தரோட அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அவர் தலையோட பின்புறத்தில் அடிச்சது அவருக்கு இன்னும் வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா எப்படியோ சுயநினைவு வந்து அவர் தட்டு தடுமாறி எழுந்து நின்று பார்க்கறாரு. அவருக்கு எதிரில் யாரோ ஒருத்தங்க தலைகீழா தொங்கிட்டு இருக்காங்க. அவருக்கு கீழே ஒரு பெரிய பானை இருக்கு. அந்த பானையில மெழுகுவர்த்தி துடிச்சிட்டு இருக்கு. அப்படி தலைகீழா தொங்கிட்டு இருந்தவர் வலி தாங்க முடியாம ரொம்ப சத்தமா அலறிட்டு இருந்தாரு. யார் நீ? என்ன எதுக்கு நீ இப்படி கட்டி போட்டிருக்க? நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப வலிக்குது. நான் சொல்றத கேளு. தலைகீழா தொங்கிட்டு இருந்த அந்த ஆளு அப்படி கேட்கிறாரு. அதை பார்த்த உடனே அதுல்க்கு அது யாருன்னு புரிஞ்சிருது. அது மிஸ்டர் கபூர். சப் இன்ஸ்பெக்டர் அதுல் யாருக்கு அந்த பெயிண்டிங்கை டெலிவரி பண்ண போயிட்டு இருந்தாரோ அவர் தான் தொங்கிட்டு இருக்காரு. தலைகீழா தொங்கிட்டு இருக்கிற மிஸ்டர் கபூர் அதுல பார்க்கல. அவர் அந்த ரூமோட மூலையில பார்த்துட்டு இருக்காரு. சப் இன்ஸ்பெக்டர் அதுலும் மூலையில என்ன இருக்குன்னு திரும்பி பார்க்கறாரு. அங்க ஒரு ஆளு முகமூடி போட்டுக்கிட்டு அந்த ஓவியத்து முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த சப் இன்ஸ்பெக்டர் அதுல் தான் வயிற்றுல ஏதோ ஈரமா இருக்கிற மாதிரி உணர்றாரு. முன்னாடி நடந்து போலான்னு முயற்சி பண்றாரு. ஆனா போகாம அவரு அதே இடத்துல உட்கார்ந்துடுறாரு. அப்புறம் வலி தாங்க முடியாம ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவரோட வயிற்றுல கத்தி குத்தப்பட்டிருந்தது. அப்போ முகமூடி போட்ட அந்த ஆள் வராரு. அட, உனக்கு தீனி வந்ததுக்கு அப்புறம் நீ பேசுவேன்னு நினைச்சேன், ஆனா கத்திக்கிட்டு இருக்க. இப்படி சொல்லிட்டு முகமூடி போட்ட அந்த ஆளு இன்ஸ்பெக்டர் அதுல பார்த்து மெதுவா நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்புறம் அவரோட காயத்தை பார்த்து முகமூடி போட்டுட்டு இருந்த அந்த ஆளு அதுல் கிட்ட கேட்கிறாரு, தேவையில்லாம உனக்கு இப்படி ஆயிடுச்சே. போலீஸ்காரங்களோட வாழ்க்கையை பார்த்தியா? சில சமயம் வாட்ச்மேனா வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு, சில சமயம் போஸ்ட்மேனாவும் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு, அப்படிதானே? முகமூடி போட்டுட்டு இருந்த அந்த ஆளு அதுல் கிட்ட அப்படி சொன்ன உடனே அது யாருன்னு அதுல்க்கு புரிஞ்சிருது. பன்சி, நீயா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? பன்சின் பேரை கேட்ட உடனே முகமூடி போட்டுட்டு இருக்கிற அந்த ஆள் பக்கத்துல வந்து அதுலோட வயிற்றுல குத்தப்பட்டிருந்த அந்த கத்திய இன்னும் ஆழமா உள்ள அழுத்தி விடுறாரு. நான் பன்சி இல்ல, சத்யா. நான் ஒரு சிறந்த ஓவியர், சத்யா. சத்யா இப்படி சொல்லிட்டு அதுல் வயிற்றுல இருக்கிற அந்த கத்திய இன்னும் அதிகமா உள்ள தள்ளி விடுறாரு. அதுல் வலி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் முகமூடி போட்டுட்டு இருந்த அந்த சத்யாவை தான் நகத்தால கீறி காயங்களை ஏற்படுத்த முயற்சி பண்றாரு. அப்புறம் மூக்கு மேலேயே அடிக்கிறாரு. முகமூடி போட்டுட்டு இருந்த சத்யாவோட முகமுடி கலண்டு கீழே விழுந்துருது. முகமுடி அவிழ்க்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த ஆளை பார்த்தா அது பன்சி தான். ஆனா பன்சி தன்னைத்தானே ஆர்டிஸ்ட் சத்யான்னு சொல்லிக்கிறாரு. கத்தியால குத்தப்பட்டு வலியால துடிச்சிட்டு இருக்கிற அதுல் பன்சிங்கிற பேர்ல இருக்கிற சத்யாவை பார்த்து கேட்கிறாரு, இந்த பெயிண்டிங்க வாங்குற எல்லாரையும் நீதான கொண்டுகிட்டு இருக்க. ஆனா ஆனா எதுக்கு நீ அப்படி பண்ற? நீயே அந்த பெயிண்டிங்க்கு வாட்ச்மேனாவும் இருக்க, அந்த பெயிண்டிங்கை வாங்குறவங்களையும் கொள்ற. ஏன் இப்படி பண்ற? முகமுடிய அவிழ்த்ததுக்கு அப்புறம் சத்யாவோட கண்ணை பார்த்து அதுல் இந்த மாதிரி கோவமா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த மெழுகு பானைக்கு மேல தலைகீழா தொங்கிட்டு இருக்கிற கபூர் சொல்றாரு, வாட்ச்மேனா இருக்கிற உனக்கு இவ்வளோ தைரியமா? எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சின் வைய மக்கள் உன்னை சும்மாவே விட மாட்டாங்க. தலைகீழா தொங்க விடப்பட்ட கபூர் தன்னை வாட்ச்மேன் அப்படின்னு சொன்ன உடனே சத்யாவுக்கு ரொம்ப அதிகமா கோவம் வந்துருது. உடனே அவர் எழுந்து போய் கபூரை கட்டி வச்சிருந்த கயிறை அவிழ்க்க தொடங்குறாரு. அந்த பானைக்கு மேல தொங்கிட்டு இருந்த கபூர் இப்ப அந்த பானைக்கு ரொம்ப பக்கத்துல வந்துடுறாரு. அந்த மெழுகு பானையிலிருந்து வர ஆவி கபூரோட உடம்பு மேல பட்டு அது மறுபடியும் மெழுகாகி அந்த வெப்பத்தால மறுபடியும் அது உருகிட்டு இருந்தது. இந்த வலி தாங்க முடியாம வேதனையில கபூர் கத்தின சத்தம் அந்த ரூம் முழுவதும் எதிரொலிச்சது. என் பேரு சத்யா, பெரிய ஓவியர் சத்யா. இனி ஒரு தடவை என் பேரை தப்பா சொன்னன்னு வையி, கயிறை கீழே இறக்க மாட்டேன், அறுத்து விட்டுருவேன், புரியுதா? சத்யா கபூரை பார்த்து இப்படி கோவமா சொல்லிட்டு அந்த கயிறை கட்டி வச்சிடுறாரு. அப்புறம் மறுபடியும் சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக அவரை நோக்கி போறாரு. அப்போ சப் இன்ஸ்பெக்டர் அவர் வயிற்றுல குத்தப்பட்டிருந்த அந்த கத்திய தான் கையில எடுத்து நின்னுக்கிட்டு இருக்காரு. அப்போ சத்யாவை பார்த்து ரொம்ப கோவமா சொல்றாரு, சத்யா, ஒழுங்கா அமைதியா சரண்டர் ஆயிடு, இல்ல உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன, நான் சரண்டர் ஆகணுமா? இப்படி சொல்றதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம்?
சத்யா இப்படி சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் பக்கத்துல வராரு. இன்ஸ்பெக்டர் அதுல் கையில கத்திய வச்சுக்கிட்டு சத்யாவுக்கு இன்னும் பக்கத்துல வந்து சத்யாவோட வயிற்றிலேயே குத்திடுறாரு. அதுல் சத்யாவோட வயிற்றிலேயே மறுபடியும் குத்துறாரு. அப்புறம் அதுல் சத்யாவை பார்த்து கேட்கிறாரு, இங்க பாரு, நான் சொல்லும் போதே நீ சரண்டர் ஆயிருக்கணும். சரி, நீ இப்போ சொல்லு, ஏன் இப்படிலாம் பண்ற? இப்ப நீ சொல்லலன்னு வையே, அடுத்து கழுத்துல தான் குத்துவேன். இன்ஸ்பெக்டர் அதுல் அப்படி சொன்ன உடனே சத்யாவுக்கு புரிஞ்சிருது தான் மாட்டிக்கிட்டோன்னு. உடனே சத்யா இன்ஸ்பெக்டர் அதுல் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. நீங்க சொன்னது சரி இன்ஸ்பெக்டர், அந்த பெயிண்டிங்ல இருக்கிறது என்னோட அம்மா. அவங்க கர்ப்பிணியா இருக்கும்போது வரையப்பட்டது. அவங்களோட வயிறுல இருக்கிற அந்த குழந்தை நான் தான். இதை என் அப்பா தான் வரைஞ்சாரு. நான் பிறந்த உடனே என் அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால என் அப்பா என் மேல கோவப்பட்டு என்னை தினமும் அடிப்பாரு. என்னை அடிச்சு தினமும் குடும்பப்படுத்துவாரு. அதனால ஒரு நாள் நான் அவரை கொன்னுட்டேன். இதுக்கெல்லாம் முன்னாடி என் அம்மாவோட நினைவா எங்ககிட்ட இருந்தது அவரோட பெயிண்டிங் மட்டும்தான். அதை போய் என்னோட அப்பா ஒருத்தர்கிட்ட விலைக்கு வித்துட்டாரு. அந்த பெயிண்டிங்கை யார் வாங்கினாலும் அவங்க என் அம்மாவையே வாங்குற மாதிரி இருந்தது. என் அம்மாவை காசுக்காக வாங்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனால வாங்குறவங்களை கொன்னேன். பெயிண்டிங்கை வாங்குற எல்லாரையுமே கொன்னுட்டியா? அவங்க வாங்குறது அந்த பெயிண்டிங்கை தான். உன் அம்மாவை இல்லை, புரிஞ்சுக்கோ. நீ ஒரு மிருகம், நீ ஜெயிலுக்கு தான் போகணும். சத்யாவும் அதுலும் இப்படி வேதனையா பேசிட்டு இருக்கும்போது கயிறுல தொங்கிட்டு இருக்கிற கபூர் சத்தமா சொல்றாரு, உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. கபூர் இப்படி சொன்னதை கேட்டு அதுல் சீக்கிரமா போய் அவரை காப்பாத்திடுறாரு. அதுல் கபூரை காப்பாத்துற அந்த நேரத்துல அங்கிருந்த சத்யா எங்க போனாருன்னு தெரியல. அங்க சத்யாவும் இல்ல, அவங்க அம்மாவோட அந்த பெயிண்டிங்கும் இல்ல. அதுலுக்கு உடனே புரிஞ்சிருது சத்யா மறுபடியும் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிட்டான்னு. அதனால கபூரை வெளியில கூட்டிட்டு போறதுக்கு அவர் முயற்சி பண்றாரு. அப்போ அவங்களுக்கு எதிரில் ஒரு கையில தீப்பந்தத்தோட மறு கையில அந்த பெயிண்டிங்கோட சத்யா முன்னாடி வந்து நிக்கிறாரு. இவ்வளோ சீக்கிரமா எங்க போறீங்க இன்ஸ்பெக்டர்? ஆட்டம் இன்னும் முடியல, இப்பதான் ஆட்டம் ஆரம்பிக்குது. உன்னால முடிஞ்சா இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடு. இப்படி சொல்லிட்டு சத்யா கையில வச்சிருந்த தீப்பந்தத்தை எடுத்து போடுறாரு. அப்போ அங்கிருந்த மெழுகு பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்புறம் மெதுவா அந்த ரூம் முழுவதும் பரவிடுது. வீடு எரிஞ்சுட்டே இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் அதுலும் கபூரும் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அவங்க வெளியே வந்த உடனே அந்த வீடு இடிஞ்சிடுது. எல்லாமே எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல நிறைய டெட் பாடி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டெட் பாடி எல்லாத்துலயும் மெழுகு தடவப்பட்டிருக்கு. அங்க கிடந்த எல்லா டெட் பாடியோட அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா சத்யாவோட உடல் மட்டும் இல்ல. சத்யா இப்ப தலைமறை வாய்த்தாங்கிறத சப் இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிறாரு. 10 வருஷம் கழிச்சு சப் இன்ஸ்பெக்டர் அதுல் டிஜிபி ஆயிட்டாரு. ஆனா இன்னைக்கும் கூட பன்சி அப்படிங்கிற பேர்ல இருக்கிற சத்யாவை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த பெயிண்டிங்கையும் நினைச்சு பார்ப்பாரு. அந்த பெயிண்டிங்ல இருந்த அந்த பொண்ணோட முகம் இன்னும் அவர் மனசை விட்டு மறையல. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.